ஓம் சாந்தி 10/2/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய சமாச்சாரத்தை, அதாவது செய்தியை அவசியம் சொல்ல வேண்டும். சமாச்சாரத்தை சொல்வதினால் எச்சரிக்கை கிடைக்கும். கேள்வி: எல்லையற்ற உலகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். ஆகையால் புத்திசாலி குழந்தைகளின் வேலை என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தங்களுடைய யதார்த்தமான சமாச்சாரத்தை தந்தைக்கு சொல்ல வேண்டும். தந்தைக்கு உண்மையான செய்தி கொடுத்தால், தந்தை உனக்குள் இந்த பூதம் இருக்கிறது, அதன் காரணமாக டிஸ்சர்வீஸ் நடக்கிறது என்று படிப்பினை கொடுப்பார். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள். தேக அபிமானத்தின் ஆசைகளை தியாகம் செய்யுங்கள். எல்லையற்ற உலகத்தை சொர்க்கமாக்க வேண்டும். ஆகையால் தந்தைக்கு அனைவருக்கும் ஞானம் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏழைகள் மீது கவனம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த முரளிலே பாபா சென்டர்ஸ்குள்ளே திருடர்கள் வந்துடுவாங்களோ, திருடிட்டு போவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உள்ளே அப்படி என்ன வச்சுருக்கீங்க? இது ஸ்கூல் மாதிரி தானே. புக்ஸ் இருக்கும், இல்லைன்னா மேப்ஸ் இருக்கும். அதுக்கு எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்றார். அதே நேரத்தில் அனைவரையும் விட நீங்கள் மல்டி மில்லினியர்ஸ். ஏன்னா நீங்கள் கூடவே கொண்டு போகக்கூடிய சம்பாதனை செய்துட்ருக்கீங்க. நீங்கள் போகும்போது நிறைய கொண்டு போவீங்க. அதுக்கு சில குழந்தைகள் இப்படியும் பாபாவுக்கு எழுதுவாங்களாம், பாபா நாங்கள் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறோம், இங்கே எங்களுடைய சோழிகளை நீங்கள் வாங்கிக்கோங்க, அங்கே இறங்கின உடனே எங்களுக்கெல்லாம் வைரங்கள் கொடுத்துருங்க, வட்டியோடு கொடுத்துருங்க அப்படின்னு கூட ஒரு லைட்டர் வேலை சொல்லுவாங்க. மற்றபடி இங்கே லட்சாதிபதிகளாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, மல்டி மில்லியனர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய செல்வமும் மண்ணோடு மண்ணாக தான் போகுது அப்படின்றார். அதனால் நீங்கள் இல்லற காரியங்களையும் கவனிக்கணும், பராமரிக்கணும். அதே நேரத்தில் ஸ்ரீமத் படியும் நடக்கணும். ஏன்னா பாபா இப்போ உங்களுக்கு உயிர் தானம் கொடுத்துருக்கிறார், காலன் மீது வெற்றி அடைய வச்சிருக்கிறார். அதனால்தான் சத்தியுகத்தில் அகால மரணம் எதுவுமே வராது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஸ்ரீமத் படி நடக்கணும், தானம் கொடுக்கணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக மாற்றணும். பாபாவுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு இருந்துடக்கூடாது. நம்முடைய நடத்தை அல்லது நம்முடைய முயற்சி எல்லாமே பாபாவுக்கு சொல்லணும். அப்போது பாபா உனக்குள்ளே இந்த பூதம் இருக்குது, அதனால் இதை நீ வெளியேற்றணும், இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது, டிஸ்சர்வீஸ் ஆகும்னு புரிய வைப்பார், படிப்பினை கொடுப்பார். அதனால் சொல்லணும். பட் த்ரூ பிரம்மா, போஸ்ட் ஆஃபீஸ் பிரம்மா அல்லது ஆப்ரேட்டர் பிரம்மா, அவர் மூலமாக நம்ம சிவ் பாபாவுக்கு சொல்லணும். பதிலும் அவங்க மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். முரளியின் பாடல்: எனக்கு துணையாக இருப்பவரே. ஓம் சாந்தி. பரம்பிதா பரமாத்மா யாரை பிரார்த்தனை செய்கிறார்களோ இது அவருடைய மகிமையாகும் என்று நிச்சய புத்தியுடைய நல்ல முயற்சியாளர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். யாரெல்லாம் இருந்து சென்றார்களோ அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர்களின் மகிமை பாடுகிறார்கள். சிலருடைய மகிமையை தெரிந்திருக்கிறார்கள், சிலருடைய மகிமையை தெரிந்திருக்கவில்லை. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைவருடைய மகிமை பற்றியும் தெரியும். பாபா எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் தந்தைக்கு தெரிந்திருக்கும் தானே, பிறகு நாம் என்ன எழுதுவது என்று நிறைய குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. இத்தனை குழந்தைகளின் எண்ணங்களை அறிவாரா என்ன? நான் யாருடைய தாட்ஸையும் ரீட் பண்ணல அப்படின்றார்.
தந்தை இங்கே வருகிறார், வந்து ஆசிரியரின் ரூபத்தில் கற்பிக்கிறார். ஆகையால் இவர்கள் எப்படி படிக்கிறார்கள், நிச்சய புத்தி இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்வார்தானே. மற்றபடி பரந்தாமத்தில் அமர்ந்தபடி இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதல்ல. பாபா, நாங்கள் எங்களை பற்றி என்ன சமாச்சாரத்தை கொடுப்பது, உங்களுக்கு தான் அனைத்தும் தெரியுமே என்று எழுதுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. தன்னுடைய நடத்தை, படிப்பு இவற்றின் செய்தியை படிக்க வைப்பவருக்கு பிரம்மாவின் மூலம் கொடுக்க வேண்டும். அதேபோல் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் பதில் கேட்க வேண்டும். அதாவது பாபாவுக்கு பிரம்மாவின் மூலம் நம்முடைய சமாச்சாரத்தை தெரியப்படுத்த வேண்டும். பாபாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, நம்முடைய குறைகள் என்னன்னு தெரியுமே, அது வேறு நம்ம எழுதணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது என்ன சொல்வார் அப்படின்னா அப்படி நினச்சிட்டு இருந்துடாதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் இப்போ நான் டீச்சர் ரூபத்தில் இங்கே கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவசியம் உங்களுடைய நடத்தை பற்றி, முயற்சி பற்றி எல்லாமே சொல்லணும் அப்படின்றார். பிரம்மா மூலமாக சொல்லணும். அதே போல் பதில் கூட பிரம்மா மூலமாக தான் கிடைக்கும். போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பிரம்மா, இவர் மூலம்தான் நடக்க வேண்டும் அல்லவா. அதுக்கு பாபா அந்த காலத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அந்த காலத்தில் ட்ரங்க் கால் அப்படின்னு இருக்கும். எஸ்டிடி வர்றதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும், அப்புறம் ட்ரங்க் கால் புக் பண்ணணும், அப்புறமா ஆப்ரேட்டர் வந்து நம்முடைய நம்பரையும் அவங்களுடைய நம்பரையும் கனெக்ட் பண்ணுவார். அதற்கு பாபா சொல்கிறார், ட்ரங்க் கால் கூட யார் மூலமாவது இணைக்கப்படும் அல்லவா. ஆப்ரேட்டர் விரும்பினால் கேட்க முடியும், ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆப்ரேட்டர்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது, இருந்தாலும் அவங்க விரும்பினாங்கன்னா கேட்க முடியும். அதே போல் இங்கே வந்து ஆப்ரேட்டர் பிரம்மா பாபா நம்மளையும் பரமாத்மாவையும், அதாவது சிவ பாபாவையும் கனெக்ட் பண்ணுறார். நாம் எல்லாத்தையும் த்ரூ பிரம்மா சொல்வோம். அவசியப்பட்டால் இந்த பிரம்மா கேட்பார். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் அங்கே ஆப்ரேட்டருக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் இங்கே பிரம்மாவுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல வரார். யார் ஞானத்தில் பக்குவமான நெருக்கமான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வேலை முழுமையான செய்தி கொடுப்பது. ஒவ்வொருவரும் உங்களுடைய தொழில், ஃபேக்டரி பற்றிய செய்தியை கொடுக்க வேண்டும். புத்திசாலி குழந்தைகள் எழுதவும் செய்கிறார்கள். பிறகு பாபா அறிவுரை கொடுப்பார். இல்லையென்றால் நடத்தை திருந்தாது, முழுமையாக குணங்களை தாரணை செய்ய மாட்டார்கள். அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய தொழில், வியாபாரம் அல்லது ஃபேக்ட்ரி அதை பற்றி பாபாவுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் சென்டரில் இருக்கிறவங்க சென்டர்னுடைய நிர்வாகத்தை பற்றியும் சொல்லணும். இல்லைன்னா நடத்தை திருந்தாது, செய்த தவறையே செய்துட்டு இருப்போம், குணங்களும் தாரணை செய்ய முடியாது. ஏன்னா தேக அபிமானம் நிறைய இருக்கிறது, தேக அகங்காரத்தின் ஆசைகள் நிறைய இருக்கிறது. புத்திசாலி குழந்தைகள் இந்திந்த காரணங்களினால் டிஸ்சர்வீஸ் ஏற்படுகிறது என்று உடனே செய்தி கொடுக்கிறார்கள். அப்போது பாபா, இது பூதமாகும், இதனை வெளியேற்றுங்கள், இல்லையென்றால் பதவி கீழானதாகிவிடும் என்று எச்சரிக்கை கொடுப்பார். பக்தி மார்க்கத்தில் ஜெகதம்பாவை சிலர் அம்பா என்று சொல்கிறார்கள், சிலர் காளி என்கிறார்கள், சிலர் சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சரஸ்வதிக்கு வீணை காட்டியிருக்கிறார்கள். முதலில் அவர் காடஸ் ஆஃப் நாலேஜ், அதாவது வித்யா தேவியாக இருக்கிறார். எப்படி இவருக்கு ஞானத்தின் புல்லாங்குழல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல அவருக்கு வீணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சங்கம யுகத்தில் சிவபாபா பிரம்மா வாய் மூலமாக ஞானம் கொடுக்குறார். அந்த முரளியை கேட்டு கேட்டு நம்ம தேகாபிமானத்திலிருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வோம்.
அதுதான் பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் காட்டியிருக்காங்க. அந்த புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே கோபியர்கள் எல்லாமே வந்து தன்னை மறந்து அத்தீந்திரிய சுகத்தில் இருந்தாங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றார், கிருஷ்ணருக்கு எப்படி புல்லாங்குழல் காட்டியிருக்காங்களோ அது போல் சரஸ்வதிக்கு வீணையை காட்டியிருக்காங்க. அப்போது சரஸ்வதி காடஸ் ஆஃப் நாலேஜ் என்றால் அவரிடம் எந்த ஞானம் இருந்தது? ராஜ யோகத்தின் ஞானம். அவருக்கு யார் கொடுத்தது? ஞானக்கடல். எது நடந்து முடிந்து விட்டதோ அதனுடைய சாஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள். இப்போது என்னென்ன நடக்கிறதோ அவை அனைத்தும் ஷூட் ஆகி கொண்டே இருக்கிறது. கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நடக்கப் போகிறது. முழு உலகத்தின் நடிப்பும் அல்லது செயல்களும் படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 5000 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய இந்த நடிப்பு மீண்டும் நடக்கும். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். இது பாடசாலையாகும். பாடசாலையில் புத்தகங்கள், வரைபடங்கள் போன்றவைதான் இருக்கும். திருட்டு போய் விடுமோ என்று பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. திருடர்கள் வந்து திருடுவதற்கு இங்கு எந்த பொருளும் இல்லை. திருடர்கள் என்ன செய்வார்கள்? திருடர்கள் கூட புத்திசாலியாக இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகணுன்னா எவ்வளோ தேரும், இவங்க எங்கெங்கே என்னென்ன வச்சுருப்பாங்க, எவ்வளோ வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்களே. அதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? புக்ஸ் வச்சுருக்கீங்க, படங்கள் வச்சுருக்கிறீங்க, இதை போய் யார் திருட வருவாங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றார். மற்றபடி சிலருடையது மண்ணோடு மண்ணாகி விடும் என்று பாடப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக, மல்டி மில்லினியர்ஸாக இருந்தாலும் எல்லா செல்வங்களும் சாம்பலாக போகிறது. உங்களுடையது உண்மையான வருமானமாகும். அனைவரையும் விட நீங்கள்தான் மல்டி மில்லினியர்ஸ். நீங்கள் இந்த வருமானத்தை கூடவே கொண்டு செல்வீர்கள். நாம் அனைத்தையும் சொர்க்கத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா பிறகு நீங்கள் எங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுங்கள் என்று பாபாவிடம் சொல்கிறார்கள். வட்டியுடன் கொடுங்கள், சோழிக்கு பதிலாக வைரத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்! இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஸ்ரீமத் படியும் நடக்க வேண்டும். பந்தனத்தில் இருக்கும் சில கன்யாஸ், பாபா நாங்கள் உங்களுடையவர்கள்தான், இறந்தே போனாலும் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம், மற்றபடி பந்தனம் இருப்பதினால் வர முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பாபா 21 பிறவிகளுக்கு உயிர் தானம் கொடுக்கிறார். காலன் மீது வெற்றி அடைய செய்கிறார். அங்கே அகால மரணம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. ஆக எவ்வளவு தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை கூட வைரத்திற்கு சமமாக ஆக்க வேண்டும். அவரவர்களுக்கென்று அதிர்ஷ்டம் இருக்கவே இருக்கிறது. இருந்தாலும் முரளியை அவசியம் படிக்க வேண்டும். முரளி எங்கே வேண்டுமானாலும் கிடைக்கும். ஒரு நாள் பல மொழிகளில் முரளி வெளிவரப் போகிறது. அப்போ பாபா சொன்னது இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய நடத்தை மற்றும் படிப்பினுடைய உண்மையிலும் உண்மையான செய்தியை
தந்தைக்கு கொடுக்க வேண்டும். தன்னுடைய மற்றும் அனைவருடைய வாழ்க்கையையும் வைரத்திற்கு சமமாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இல்லற காரியங்களை கவனித்து கொண்டே முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். புத்திசாலியாகி தன்னுடைய அனைத்தையும் சொர்க்கத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். வரதானம்: தந்தையின் குடைநிழலுக்கு கீழ் சதா பாதுகாப்பின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எப்படி ஸ்தூல உலகத்தில் வெயில் மற்றும் மழையில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு குடையின் நிழலை ஆதாரமாக எடுக்கிறார்கள். அது ஸ்தூல குடையின் நிழல். இது தந்தையின் குடைநிழல். இது ஆத்மாவை ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பாக வைக்கிறது. அந்த குடைநிழலுக்குள் இருப்பவர்களை எந்தவித கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்காது. மனதார பாபா என்று சொன்னீர்கள், பாதுகாப்பாக இருந்தீர்கள், அவ்வளவுதான். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் குடைநிழலுக்குள் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் பாதுகாப்பை அனுபவம் செய்ய முடியும். மாயாவின் தாக்கத்தின் அனல் கூட அருகில் வர முடியாது. ஸ்லோகன்: எப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால் அதனால் அடிமைத்தன்மை முடிந்துவிட வேண்டும். ஓம் சாந்தி.